ரைட்டுங்க. ஆனா இவ்வளவு ஃபாஸ்டான இருக்கக்கூடாது. நம்ம வந்து பிக் பாஸ் காமன்ல இவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணா மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லி நினைச்சிருந்தோம். திடீர்னு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பண்ணும்போது ஜட்ஜஸுக்கே வந்து ஒரு ஷாக்கா தான் இருந்திருக்கும். ரைட்டு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் த காமன் மேன் இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்கே ஆரம்பிக்க போறாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்குள்ள ரிசல்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்து எத்தனை செலிபிரிட்டி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் சீசன் 10ஓட ப்ரோமோ, லான்ச் டேட் ப்ரோமோ வந்துருச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் பத்தி ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா போகலாம். இப்ப பிக் பாஸ் சீசன் 10ஓட ப்ரோமோ வந்துச்சு. நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் உமன்ஸ் ஒரு சாங் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சாங் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதமா ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். பாட்டு கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அதில் வந்து சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ்னா வச்சு அந்த பாட்டை முடிச்சு வச்சிருக்காங்க தான் சொல்லணும். அந்த பாட்டுல தான் இப்ப லான்ச் டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 6 சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ரைட்டு, இப்பயாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்களே, விட்டா நீங்க வந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்க முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாம விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் பண்ணோம். அந்த அளவுக்கு இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ ரைட். இப்ப பிக் பாஸ் சீசன் 10 வந்து செப்டம்பர் 6 வந்து கிராண்ட் லான்ச் பண்றாங்க. பாப்போம் எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் தி பிக் பாஸ் சீசன் 10க்கு நம்ம காமன் மேன் இல்லாம ஸ்ட்ரைட்டா உள்ள போறவங்க இருக்காங்களா, அவங்கள மொத்தம் 35 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து காமன் மேன் அந்த மாதிரி கொண்டு போகாம செலிபிரிட்டிஸா வந்து 35 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் பேரை தூக்கி தான் உள்ள போட போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட்டை பத்தி பார்க்கும்போது தான் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம கண்டஸ்ட் லிஸ்ட் கொடுத்தோம், அதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு 8 பேர் வரதுக்கு கன்ஃபார்மே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இப்ப வர போறாங்க உள்ள எல்லாமே. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 35 பேர்த்த வந்து இந்த செலிபிரிட்டிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு எப்படியோ ஒரு 12 14 இல்லாட்டி ஒரு 20 அந்த ரேஞ்ச் தான் கொண்டு வர போறாங்க. ஏன்னா காமன் மேன்ல நம்ம நினைச்சு நிறைய பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்க செலக்ட் பண்ணிருக்கிறதே கம்மியான பேர் தான். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10க்கு ஒரு 35 செலிபிரிட்டிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து கொஞ்சம் பேர் வரவாங்க, கொஞ்சம் பேர் வந்து எல்லாம் கேட்கலாம், எதுக்கு 35 பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள போறது கம்மியான பேர் தானே. அவங்க வந்து பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு மட்டும் இல்ல, வைல்ட் கார்டு என்ட்ரிக்கும் இப்போ செலக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு செலக்ட் பண்றது மட்டும் இல்லாம இப்ப சில பேர் வந்து போன சீசன் நிறைய நடந்துச்சு, போயிட்டு கிட்ட போயிட்டு நான் வரல, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாம வந்துட்டாங்க, சில பேர்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு ஆளை மாத்திடுவாங்க. அதனால தான் அந்த 35 பேர். சப்போஸ் யாச்சும் போனா இவங்க இருந்து ஒருத்தவங்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு தான் இருக்கும். சப்போஸ் இந்த சீசனை பார்த்துட்டு வைல்ட் கார்ட்லயும் நாங்க வரலன்னு சொல்லிட்டு சில பேர் போகலாம், அவங்கள இருந்து சில பேர் தூக்கி உள்ள போறது, இதேமே தான் நிறைய நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா 5 பேர்த்த இப்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து அவங்களுக்கு தோன்றவங்க யார் யார் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ, யார் யார் வந்து நல்லா பேசுறாங்களோ, நல்லா வந்து ஃபைட் போடுறாங்களோ, நல்லா வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்களோ, அவங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தி பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோல பெரிய சம்பவம் பண்ணி வச்சிட்டாங்க தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா தி பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாஸ்க்குள்ளே போறாங்க. ஆனா அதுக்குள்ளே ரிசல்ட் சொல்லி வச்சுட்டாங்க தான் சொல்லணும். ரிசல்ட் வந்து தானே உங்களுக்கு சோசியல் மீடியால அப்டேட் ஆரம்பிச்சு, நான் இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருப்பேன். ரிசல்ட் வந்து வெளில வரைய ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படியே பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க ரிசல்ட்டை. ஓகே ரைட். அவங்கள அந்த ரிசல்ட் சொல்லிட்டு அப்புறம் அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடலாம். இந்த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட், இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னசென்ட்டை வச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் யார் இப்போ வந்து சில இது வந்து நம்ம தமிழ் உள்ள போனா சில பேர் பேசுனது புரியாது, அதே மாதிரி தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் அதுக்கப்புறம் ரெக்கார்டா இருக்கவங்க ஒருத்தங்க வந்தே ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஷோல இருந்து. ரைட். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாசன், முனியம்மா, அதுக்கப்புறம் கரிஷ்மா, இவங்க 3 பேரும் தான். இதுல பாத்தீங்கன்னா முனியம்மா இன்னசென்ட்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேச வச்சு இவங்க உள்ள போறாங்க. அடுத்தது ஒண்ணுமே புரியாம எதுக்கு பாட்டு மாரி பேசுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருப்பாங்கனால ஜாசன் அவரை தூக்கி உள்ள கொண்டு போறாங்க. அடுத்தது கரிஷ்மா, இவங்களை எதுக்கு கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜட்ஜஸே போட்டு பொழந்தாலும் இவங்களும் ஒரு ஆளு. அதனால பாத்தீங்கன்னா இவங்களும் உள்ள போறாங்க. ஜட்ஜஸே வந்து உங்களுக்கு நடிக்க தெரியுமா, நீங்க ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, எதுக்கு ஜட்ஜஸ் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டு விட்டாங்க ஜட்ஜையே பிடிச்சி. அதனால அது மட்டும் காரணம் இல்ல, இப்ப ரீசெண்டா அந்த எபிசோட்ல நீங்களே பாத்திருப்பீங்க, கேள்வி கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் ஆப்போசிட் அடி அடின்னு போட்டு வெளுத்து விட்டாங்க. அதனால இவங்க இருக்கிற கன்ஃபார்ம் உங்க பிக் பாஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சிருப்பாங்க பிக் பாஸ் போனா கரெக்டா இருக்கும். அதனால இவங்கள பிக் பாஸ் கொண்டு போய் விட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பேர், முனியம்மா, கரிஷ்மா அண்ட் ஜாசன், இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா உள்ள போறது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல இருந்து. எனக்கு ஒரு டவுட் என்ன பாத்தீங்கன்னா 6 பேர்த்த எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு 3 பேர்த்த மட்டும் எடுத்திருப்பாங்க. நம்ம பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ வந்ததுல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும், எப்படியும் 5 பேத்துக்குள்ளதான் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5 பேத்துக்குள்ள ஒரு 3 பேர்த்த எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கு பிக் பாஸ் வந்து ஓட்டிங் வச்சு எடுப்பாங்க. இதுல ஓட்டிங் என்னன்னு தெரியல, கணக்குப்படி பார்த்தா இப்ப இவங்க 3 பேர் ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க. ரைட், பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இவங்களை எடுத்தது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் வந்து நல்லா தான்
பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த பிக் பாஸ் த காமன் ஷோல. இங்கேயும் வந்து உள்ளே வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைட்டு கரிஷ்மா மேல நம்ம ஃபுல் நம்பிக்கை வைக்கலாம் தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசினது ஃபுல்லாகவே கொஞ்சம் ரெக்கார்டாக தான் இருந்தது. கொஸ்டின் கேட்கறதா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால அவங்க போகிறது இன்னும் பெட்டர் தான் தோணுது. நல்ல வேலை ஜட்ஜஸே இவங்க இப்படி பேசுறாங்களே சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பாம இருந்தாங்க. ஒரு நல்லது தான். அப்புறம் பிக் பாஸ்குள்ள போனதுக்கப்புறம் சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே இவங்க 3 பேர் தான் அப்போ. சரி ரைட், பிக் பாஸ் ரிசல்ட்டே வந்துச்சு. இதுக்கு பேருக்கு பிக் பாஸ் த காமன் ஷோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் த காமன் ஷோ இப்போ முடியாதுங்க. மொத்தம் டோட்டலாகவே 22 எபிசோட. இப்போ வந்திருக்கதே ஏதோ 6 7 தான் வந்திருக்கு, 7 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 22 இல்லாட்டி 15 முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. ஏன்னா பிக் பாஸ் த காமன் ஷோ அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே ரைட், இந்த பிக் பாஸ் த காமன் ஷோல இவங்களை தவிர வேற யாராச்சும் உள்ள போனா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணும், உங்களை கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.